வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் ராமநாதன் அர்ஜுனா பேசுகின்ற போது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்தார். அதில் செம்மணி மனித புதைகுழி விடயத்தில் ஆரம்ப அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருந்த போது இலங்கை நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார குறித்த செம்மணி விடயமானது ஒரு காதால் சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்றும் இது உண்மையான கொலை செய்யப்பட்ட இடம் அல்ல என்றும் கருத்து தெரிவித்திருந்தார். இதை இன்றைய சபை அமர்வில் நினைவூட்டிய அர்ஜுனா எம்பி இன்றைய நிலையில் செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து அண்ணளவாக 150க்கும் மேற்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என்றார். இந்த நிலையில் குறித்த மனித புதைக்குழி விடயம் சம்பந்தமாக ஒரு சர்வதேச விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை நாடாளுமன்றத்தில் இன்று வலியுறுத்திய அர்ஜுனா எம்பி உள்நாட்டு பொறிமுறையினூடாக விசாரணை தீர்ப்பில் நம்பிக்கை இல்லை என்பதையும் அல்லது அதற்கான ஒரு சரியான தீர்வு கிடைக்கப் போவதில்லை என்பதையும் மறைமுகமாக குறிப்பிடுகிறார். அதே நேரம் நேற்றைய தினம் குறித்த பகுதியில் வேறு ஏதேனும் புதைக்குழிகள் இருக்கின்றதா என்பது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் அடிப்படையில் மேலும் எலும்புக்கூட்டு தொகுதிகள் புதைக்கப்பட்ட இடங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே செய்திகள் வந்திருப்பதும் ஒரு கூடுதல் தகவல். தொடர்ந்து தெரிவித்த அர்ஜுனா எம்பி நீதிமன்ற விசாரணைகளின்றி ஆண்டுக்கணக்கான பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் இப்போதும் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடயத்தையும் தொட்டுச் சென்றார். அந்த இடத்தில் விளக்கமாக குறிப்பிட்ட அர்ஜுனா எம்பி நேற்றைய தினம் முகப்புத்தகத்தில் இட்ட ஒரு பதிவுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்காக அழைக்கப்பட்டிருந்தேன். நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன என்னை பயங்கரவாத தடை சட்டத்திற்கு உட்பட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைக்கு அழைத்திருந்தார்கள். அது பரவாயில்லை. இருந்தாலும் குறித்த இதே சட்டத்தில் 15 தொடக்கம் 20 வருடங்களுக்கு மேலாக சிறையில் இருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடயங்களையும் குறிப்பாக ஆனந்த சுதாகர் என்ற அரசியல் கைதியினுடைய விடயத்தையும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுமாறு வலியுறுத்தி இருந்தார். அதாவது இப்போது தேசிய மக்கள் சக்தியாக ஆட்சி பீடம் ஏறி இருக்கும் அரசாங்கம் கடந்த காலங்களில் ஜேவிபி அதாவது மக்கள் விடுதலை முன்னணி என்ற போராட்ட குழுவாக இருந்த நிலையில் அவர்களுக்கு இந்த விடயத்தினுடைய வலி தெரியும் என்ற அடிப்படையில் குறித்த அரசியல் கைதிகளின் விடயங்களை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மீண்டும் ஆழமாக வலியுறுத்தி கூறினார் அர்ஜுனா எம்பி. தொடர்ந்து கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக வடக்குக்கு விஜயம் செய்திருந்த பிரதமர் மற்றும் உயர்கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரி அவர்களுடைய கூட்டங்களில் கலந்து கொண்டிருந்த கல்வி சம்பந்தமான அதிகாரிகள் பிரதமர் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது நேர் எதிரே நித்திரையில் தூங்கி விழுந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவலான விமர்சனங்களை ஏற்படுத்தி இருந்தது. அந்த விடயத்தை இன்றைய அமர்விலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சுட்டிக்காட்டியது மட்டுமல்லாமல் அது தொடர்பாக தன்னுடைய கவலையையும் வெளியிட்டிருந்தார். குறித்த கூட்டங்களில் வடக்கில் உள்ள கல்வி நிலை கீழ்மட்டத்தில் இருப்பதற்கு காரணம் நிர்வாக சீர்கேடுகள் என்ற விடயம் சம்பந்தமாக பிரதமர் சுட்டிக்காட்டியிருந்த நிலையில் அவருடைய கூட்டத்திலேயே இவ்வாறு கல்வி அதிகாரிகள் தூங்கி விழுந்த சம்பவம் இவர்களால் கல்வித்துறைக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற கேள்வியினையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து பேசிய அர்ஜுனா எம்பி தெரிவித்திருந்த இன்னொரு விடயம் தான் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் வேறு ஒரு விடயம் சம்பந்தமாக பேச இருந்ததாகவும் அது சம்பந்தமாக இன்று கதைக்க வேண்டாம் என்று தன்னை கேட்டுக்கொண்டதாகவும் குறிப்பிடுகிறார். ஆனால் அந்த விடயம் என்ன என்றோ கதைக்க வேண்டாம் என்று குறிப்பிட்டது யார் என்றோ அந்த விடயத்தை அர்ஜுனா எம்பி தெளிவுபடுத்தவில்லை. இது இவ்வாறு இருக்க முன்னதாக 2 விடயங்கள் தொடர்பாக இன்று அர்ஜுனா எம்பிக்கும் சபாநாயகருக்கும் இடையில் வாக்குவாதம் நடந்திருந்தது. முதலாவது நாடாளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் 27 கீழ் 2 சக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்காக பேசியது. அதாவது இதை விளக்கும் அர்ஜுனா எம்பி யாழ்ப்பாணத்தில் சின்ன வெங்காய விவசாயிகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு 2 வாரங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட கேள்விகளுக்கு வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க இன்று பதில் வழங்கினார். இதில் வழங்கப்படும் பதில் விளங்காத பட்சத்தில் மேலதிகமாக 2 கேள்விகளுக்கு அனுமதி வழங்கப்படும். ஆனால் 2வது கேள்வி கேட்கப்பட அவருக்கு அனுமதி சபாநாயகர் வழங்காத நிலையில் தாம் அதற்கான விளக்கம் கேட்ட போது வாக்குவாதம் எழுந்ததாக குறிப்பிடுகிறார் அர்ஜுனா எம்பி. அதே நேரம் 2வதாக நாடாளுமன்ற நிலையியற் கட்டளை சட்டம் 95 F பகுதியில் நீதிமன்றத்தின் நிலுவையில் உள்ள ஒரு வழக்கு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் யாராவது பேசினால் அது வழக்கை அல்லது அதன் முடிவை பாதிக்குமாக இருந்தால் அந்த விவாதத்தை சபாநாயகர் நிறுத்த முடியும், பாதிக்காவிடின் அனுமதிக்க முடியும். அதன் அடிப்படையில் அர்ஜுனா எம்பி எழுப்பிய கேள்வி இன்று விவாதிக்கின்ற விடயம் போடப்பட்டிருக்கும் வழக்கை பாதிக்காது என்பதை உறுதிப்படுத்த முடியுமா என்பது. அதற்காகவே இவ்வளவும் பெரிய சண்டை உண்டானது என்று கூறும் அர்ஜுனா நான் ஒரு 20 செகண்ட் பேச நாடாளுமன்றம் நடுங்குகிறது என்றார். அர்ஜுனா எம்பி ஏதாவது கூற எம்பி எழுந்தாலே ஒரு அரசாங்கம் நடுங்குகிறது என்பது ஒரு பெரிய விஷயம். மற்றவர்கள் எந்த விதமான பயணமற்ற விஷயங்களை நீண்ட நேரம் பேச அனுமதிக்கும் அரசாங்கம் அர்ஜுனா எம்பி பேசுவதற்கு 20 வினாடிகளை அனுமதி கொடுத்து அந்த 20 வினாடிகளும் திக் மனநிலையில் இருப்பதும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. பெரிய கட்சியின் பின்னணி இல்லாமல் சுயேட்சையாக போட்டியிட்டு ஜெயித்த ஒரு சிறுபான்மை இனத்தவரான ஒரு தமிழருக்கு பெரும்பான்மை அரசாங்கம் பெரிய கட்சியின் பின்னணி இல்லாமல் சுயேட்சையாக போட்டியிட்டு ஜெயித்த சிறுபான்மை இனத்தவரான ஒரு தமிழருக்கு பெரும்பான்மை அரசாங்கம் அச்சத்தில் நடுங்குவது ஆச்சரியமான உண்மை. இது அவர்களது பலவீனமா அல்லது அறிவீனமா என்ற கேள்வியினை எழுப்புகிறது. நாங்கள் குழப்பவாதிகளோ பயங்கரவாதிகளோ இல்லை,
மாறாக நாங்கள் குழப்பவாதிகளோ பயங்கரவாதிகளோ இல்லை. மாறாக படித்து பட்டம் பெற்று நாடாளுமன்றம் வந்த மக்கள் பிரதிநிதிகள். அதன்படி நியாயத்தை பேசுகிறோம். உண்மையில் சட்டப்படி இந்த விவாதத்தை தொடர முடியாது. காரணம், இந்த விவாதம் நிச்சயமாக உச்ச நீதிமன்ற வழக்கை பாதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இது போலவே யாழ் போதனா வைத்தியசாலை விடயம் சம்பந்தமாக நான் கேட்கின்ற போது சுகாதார அமைச்சர் இது நீதிமன்றத்தை பாதிக்கும் என்று கூறினார். தவறிழைக்கும் போது கூட்டமாக தவறிழைக்கிறார்கள், கேட்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் தவறை சுட்டிக்காட்டும் போது வழக்கு இருக்கிறது, நீதிமன்றத்தை பாதிக்கும் என்கிறார்கள். இது எந்த வகை நியாயம் என்று கொந்தளிக்கும் அர்ச்சுனா எம்பி இந்த விடயம் கதைக்கும் போது எங்களை அரசாங்கம் தடுக்கிறது, இதுவே அரசாங்கம் பிழை செய்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் என்றார். அதே நேரம் இறுதியாக இதுதான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் உண்மை முகம் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளார் அர்ச்சுனா எம்பி. செம்மணி பகுதியில் நடைபெறும் மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் நீதிமன்றம் நேரடி கட்டளை வழங்கியிருந்தாலும் அந்த செயற்பாடுகளில் நீதியமைச்சு அரசியல் ரீதியாக கடுமையாக தலையீடு செய்கிறது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் எம்பி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனின் பதவி நீக்கம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றிய போது அகழ்வு பணிகளுக்கு நேரடியாக நுழைந்திருக்கும் நீதியமைச்சின் செயலாளர் தடய பொருட்கள் அடையாளம் காணும் இடத்தின் வாசலில் மக்கள் மீது அழுத்தம் கொடுக்கும் விதமாக செயல்படும் சிஐடி அதிகாரிகள் ஆகியவற்றை சுட்டிக்காட்டினார். இது தமிழர்களுக்கு நடக்கின்றது என்பதால் அரசியல் தலையீடு இல்லை என்று அரசாங்கம் கருதுகிறது. இனம் சார்ந்த விஷயங்களில் இந்த அரசுக்கும் முந்தைய அரசுகளுக்கும் வித்தியாசம் இல்லை என்று கூறினார். 130க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்றம் அவற்றை பொதுமக்கள் அடையாளம் காண அனுமதி உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் அதே நேரத்தில் நீதியமைச்சின் செயலாளர் நேரடியாக தலையீடு செய்வதும் தடய பொருட்களை காண வருவோருக்கு சிஐடி பயமுறுத்தும் சூழல் ஏற்படுத்தப்படுவதும் கேள்விக்குரியது என்று கஜேந்திரகுமார் வலியுறுத்தினார். ஒரு இனத்துக்கு எதிராக அரசு இயந்திரம் இயங்கும் போது அந்நியர்களுக்கு அரசமைப்பு சட்டத்தின் வழியே நீதியை காண முடியாது. இதனால் தான் சர்வதேச விசாரணை தேவைப்படுகிறது என்றும் அவர் கூறினார்.